காபூலில் பெற்ற வெற்றியால் களிப்புடன் இருந்த மிலேச்சர் படைகள் எதிரே இருந்த கோட்டையை அலட்சியமாக பார்த்தது. எதிரே இருந்த கோட்டைதான் சரித்திர புகழ் பெற்ற லோகர்காட் கோட்டை. கஜினிக்கு அப்போது தெரியாதுதான் எதிர்கொள்ளப் போவது சங்கரம ராஜா மட்டுமல்ல, அவரது பத்தினி ஸ்ரீ லேகாவையும் தான் என்று. ஸ்ரீ லேகா உலக ஞானமும் பூகோளமும் போர் ஸ்ட்ராட்டர்ஜியும் தெரிந்தவள். சம்ஸ்கிருத நூல்களை கற்றுத் தேர்ந்தவள். மாவீரனான தன் கணவனுக்கு துணை நின்றவள். கஜினி வருகிறான் என்று தெரிந்ததுமே எல்லையில் இருந்த லோகார்காட் கோட்டையை இரும்பு கோட்டையாக மாற்றியிருந்தாள். கஜினியின் முன்னணி படைகள் கோட்டையை நெருங்க, மழையாக பொழிந்த அம்புகளால் நெருப்பில் விழுந்த விட்டிலாக கீழே சரிய, கோட்டையை சுற்றிலும் கஜினி படைகளின் பிணங்கள் கிடக்க, பறந்து வந்து வல்லூறுகள் பிணங்களை கொத்த அலறி நின்றன கஜினி படைகள். உணவில்லாமல் சாகட்டும் என்று கோட்டையை முற்றுகையிட உத்தரவிட்டான் கஜினி. பாவம் மயன் தோன்றிய நாட்டினரின் கோட்டைகள், மிலேச்சர்கள் கோட்டையை போல இருக்காதென்று அவனுக்கு தெரியவில்லை. உணவு தங்கு தடையில்லாமல் எப்படியோ கோட்டைக்குள் போக, வெளியே இருந்தவர்களுக்கு உணவு பஞ்சம் ஆரம்பிக்க, நடுநடுவே கதவே இல்லை என்று நினைத்த இடங்களில் இருந்தெல்லாம் வெளிவந்த காஷ்மீரிய படைகள் பகுதி பகுதியாக கஜினியின் படைகளை நாசம் செய்தது. ஒரு மாதம் கடக்க, ஒரு நாள் கஜினியின் கூடாரத்தை எரி அம்பு எரிக்க, ஆடைகள் இல்லாமல் வெளியே ஓடிய கஜினி இனி உயிருக்கு உத்தரவாதமில்லை என்று தெரிந்து படைகளை திரும்ப உத்தரவிட்டார். வன்மத்தையும் படைகளையும் வளர்த்த கஜினி 7 வருடங்கள் கழித்து மறுபடியும் பெரும் படையுடன் காஷ்மீருக்குள் அதே வாயில் வழியாக நுழைந்தான். கோட்டை சூட்சுமங்கள் அறிந்திருந்ததால் இந்த முறை கதவுகளை இடிக்க இயந்திரங்கள் எரிவதற்கு ஏராளமான பந்தங்கள் கொண்டு வந்திருந்தான். ஆனால் இதை முன்பே கணித்திருந்த ஸ்ரீலேகா கணவனுக்கு சொன்ன யோசனை நம்ப முடியாதது. தலைநகர வேலைகள் அனைத்தையும் பெண்கள் வசம் ஒப்புவித்துவிட்டு மன்னனையும் முழுப்படைகளையும் காவல் படைகளையும் சேர்த்து எல்லை கோட்டையான லோகார்காட்க்கு அனுப்பியிருந்தாள். கோட்டையை உடைத்து நுழையலாம் என்று எண்ணிய கஜினியை காஷ்மீரின் முழு படைகளும் நேரடியாக கோட்டைக்கு வெளியே வந்து தாக்க, அணிவகுப்பு கூட செய்ய முடியாத கஜினியின் படைகள் சரியாக மறு உலகத்துக்கு பயணமாகியது. இந்த முறை போன முறையை விட அதிக வேகத்தில் பின்வாங்கி ஓடியது கஜினியின் படைகள். அதன்பின் கஜினி தன் வாழ்நாளில் காஷ்மீர் பக்கம் திரும்பவே இல்லை. பாரத சரித்திர புத்தகங்கள் மாவீரர்களான சங்கரம ராஜா, ஸ்ரீ லேகாவை ஆவணப்படுத்தவே இல்லை.